சர்வதேச அரசியலோட இதை முடிச்சு போடுற அளவுக்கு அதிபயங்கரமான ஆள் தான் இந்த பாலா. சர்வதேச கைகூலி பாலா என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் வேண்டும் இருக்கா? தேச விரோத குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க, தேசத்துக்கு விரோதமானவன், மாநிலத்துக்கு ஆபத்தானவன் சொல்லும்போது அதுக்கான ஆதாரத்தை போடணும்ல. உங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை வெளியிடுங்க. அதுக்கான ஆதாரம்லாம் இல்ல. அதுக்கு நீ பேய் கதைலாம் சொல்ற, பேய் கதை, பூதம் கதை, பிசாசு கதை, இந்த கதையெல்லாம் நீ சொல்ற. நாட்கள் கடந்து போச்சுங்க, நாட்கள் கடந்து போச்சு. பாலா சின்ன பையன், ஐயோ பாவம். ஊராம் புள்ளினா நீ என்ன வேணா பேசிட்டியடா நீ. உமாபதியை தான் சொல்றேன் நான். அவன் பயப்படுறான், வளர்ந்து வந்துட்டு இருக்கிற நம்ம மேல இப்படி ஒரு கரப்பலியை சுமத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான பதட்டம் அவனுக்கு. அவன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் இருந்திருப்பேன். அந்த பயமும் பதட்டம் தான் அவனை மென்மேலும் பேச விடாம தடுக்குது. பாலா எதற்கு பயப்படுறான்னு எனக்கு தெரியல. பல பேருக்கு அவன் வழங்கிய உதவிகள் உண்மையாக இருக்கும் பட்சத்துல, நீ வாங்கி கொடுத்த சில வாகனங்கள் பழசுங்கிறதுனால உன்னை நாங்க எல்லாரும் தப்பா நினைச்சிரோம்னு நினைச்சுக்கிட்டியா? அவ்வளவு கேவலமா எங்களை இட போட்டுட்டியா பாலா? நீ அவ்வளவு தப்பா இட போட்டுட்டியா எங்களை? நாங்க எல்லாரும் உன்னை அப்படி விட்டுற போறோமா? ஏதோ ஒருத்தன் சொல்றான், அவன்கிட்ட நாங்க ஆதாரத்தை தொடர்ந்து கேட்கிறோம், பதில் சொல்லணும்னு கேட்கிறோம், பதில் சொல்றது இல்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு உன் மேல நியாயம் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. திட்டமிட்டு உன்னை பற்றி பலர் அவதூறு பரப்புவதற்காக உமாபதியை கைக்கூலியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிகிறதுன்னு ஜெய்சங்கர் அண்ணன் உட்பட சொல்லிட்டாரு. பாலாவா, நம்ம பாலாவா, விளக்குமார் பாலாவா எல்லாம் சொல்லக்கூடாது. நீ அவன் விளக்குமாறு சொல்றான், விளக்குமாறு ஆக போறது இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்ப? நீ ஏன் பயப்படுற? வெளியே வா, வீடியோ போடு. உமாபதி ஃபண்டு வாங்குறது உண்மை, ஃபண்டு இல்லாமலாம் பேசவே இல்லை. ஆனால்